गुरुभ्यो नमः. You heard the last one. Okay. Progression of the Prakriti. பரபிரம்மங்கிறது ஒளிமயமான ஒரு விஷயம். இட் இஸ் செல்ஃப் லுமினஸ். அந்த விஷயத்திலேருந்து மூல பிரகிருதிங்கிறது வந்தது பார்த்தோம். மூல பிரகிருதி எப்படி அவ்வியக்தமாச்சு. த டிசையர் டு கிரியேட் ஹேப்பன்ஸ் இன் தட் மூல பிரகிருதி. அதுலேருந்து புருஷன் பிரகிருத்தின்னு அது மாறுறது. அதாவது அந்த பரபிரமம் தான் இட் இஸ் கோயிங் த்ரூ திஸ் சேஞ்சஸ். தெர் இஸ் நத்திங் தேர்ட் ஒன் இஸ் நாட் கம்மிங் ஹியர், செகண்ட் ஒன் இஸ் நாட் கம்மிங். பரபிரமம் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இட் செல்ஃப். அந்த ஒளிமயமாக இருக்கிறது மூல பிரகிருத்தின்னு ஆறுது. வேர் இட் இஸ் இன் த அப்சார்ப்டு ஸ்டேட் ஆஃப் ஆல் தி சோல்ஸ். அண்ட் அதுதான் மூல பிரகிருத்தின்னு சொல்கிறோம். அப்புறம் அவ்வியக்தம்னு ஆறுது. அவ்வியக்தம்னு ஆறுச்சு என்னென்னா த டிசையர் டு கிரியேட் ஹேப்பன்ஸ். அது அவ்வியக்தம்னு சொல்கிறோம். அப்புறம் தான் அந்த கிரியேஷனுங்கிறது வருது. அதில் மூல பிரகிருதி அவ்வியக்தம்ங்கிறது புருஷன் பிரகிருதிங்கிற ரூபத்தில் வருது. புருஷன் ஸ்டாண்ட்ஸ் ஒன்லி ஆஸ் அ விட்னஸ். இட் டசன்ட் டேக் பார்ட் இன் த எவல்யூஷன். whereas prakriti goes through the transformations and becomes the world. புருஷன்கிறது ஒரு ஸ்டெடியாக ஒரு ஆங்கர் மாதிரி இருக்குது. மூவ் ஆகிறது கிடையாது. ஆங்கர் மாதிரி ஒரே ஸ்திதியாக இருக்குது. ஆனால் இந்த பிரகிருதிங்கிறது மாற்றங்கள் பிரகிருதியில் இருக்குது. டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் த மாடிஃபிகேஷன்ஸ் ஹேப்பன் இன் பிரகிருதி, நாட் இன் த புருஷன். புருஷன் ஸ்டாண்ட்ஸ் அஸ் விட்னஸ் ஃப்ரம் த பிகின். ஏன்னா அந்த மூல பரம்பொருளுடைய ரெண்டு ஆஸ்பெக்ட் தான் புருஷன் பிரகிருதிங்கிற பேரை நம்ம சொல்கிறோம். ஒரு ஆஸ்பெக்ட் புருஷன்கிற அந்த ஆஸ்பெக்ட் ஸ்டெடியாக எப்படி ஒரு ரூட் ஆஃப் த பிளான்ட் ஸ்டேஸ் ஸ்டெடி, வெரஸ் வாட் இஸ் அபவ் த எர்த் டேக்ஸ் த மாடிஃபிகேஷன்ஸ். வளர்றது, பூ பூக்கிறது, காய் காய்க்கிறது, பழம் மாறுது, ஆல் த மாடிஃபிகேஷன்ஸ் ஹேப்பன்ஸ் ஒன்லி அபவ் த எர்த். பட் வாட் இஸ் பிலோ? பட் ரூட் இல்லைன்னா அந்த பிளான்ட் இருக்குமா? ரூட் அண்ட் பிளான்ட் ஆர் கன்சிடர் டு பி அஸ் ஒன் ஃபார்ம். அதே மாதிரி இந்த பிரகிருதி மூல பிரகிருதிங்கிறதுலேருந்து வர அந்த புருஷனும் பிரகிருத்தியும் பிரகிருத்தியில மாற்றங்கள் வருது. புருஷன் ஸ்டேஸ் தேர் இன்டாக்ட் பிகாஸ் விதவுட் த சப்போர்ட் ஆஃப் தட் புருஷன் பிரகிருதி cannot manifest. இன்டர்டிபெண்டன்சி இருக்கு. பிகாஸ் அது ரெண்டும் ஒன்றுங்கிறதுனால மாடிஃபிகேஷன்ஸ் ஹேப்பன்ஸ் இந்த நம்ம சொன்னோம் 2 parts of a pea அப்படின்னு சொன்னோம். ஒரு விதைன்னு இருக்குன்னா அந்த விதையினுடைய 2 பாகம் அது. ரெண்டும் ஒட்டின மாதிரி இருந்தால் தான் விதையை போட முடியும். பாதி விதையை போட்டால் வளராது. பிரின்சிபல் மாறவே இல்லை. அங்கேருந்து இது வரைக்கும் எந்த பிரின்சிபலும் மாறல. பிரின்சிபல் ரிமைன்ஸ் த சேம். ஸோ ஒரு விதையை போடுறோன்னா அந்த விதை முழு விதையாக இருந்தால் தான் வரும். பாதி விதையை போட்டால் வராது. அதுலேருந்து எந்த பாகத்துலேருந்து அதுக்கு போகிறது, ஒரு அந்த முளை இஸ் அட்டாச் டு ஒன்லி ஒன் சைடு, த அதர் சைட் ஸ்டேஸ் லைக் தட். where the transformation, if you open the sprout, ஒரு சின்ன ஸ்ப்ரவுட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்டில் பார்த்தீங்கன்னா that the sprout where it comes from, it will be coming from only one side of the seed. The other side remains like that. But only when the seed is whole, then plant அதுலேருந்து வரும். ஸ்ப்ரவுட் ஆகிறது அப்போ தான். வெரி சிம்பிள். இதெல்லாம் அந்த அங்கேயும் அப்படி தான் நடக்கிறது. புருஷன்கிற சமாச்சாரம் அது அப்படியே இருக்கு. பிரகிருதிங்கிறது மாடிஃபையர். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எப்படி பிரகிருதியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எப்படி ஆகுது, பிரகிருதி இன் வாட் வேஸ் இட் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்ஃபார்ம் இட் செல்ஃப் அப்படின்னு பார்க்குறோம். 2 விதமாக பிரகிருதி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. பிரகிருதி ஒன்று அசையாத நிலை, நான் பல்சேட்டிங் inanimate prakriti. That is called apara prakritiன்னு பேர். அபர பிரகிருதி அப்படின்னா இட் இஸ் நான் பல்சேட்டிங். அதில் அந்த துடிப்பு இருக்காது. இன்ஆனிமேட்
அதுக்கு பேரு தான் ஜடசக்தி. அபர பிரகிருதிங்கிறது தான் ஜடசக்தின்னு நம்ம சொல்றோம். அதுக்குள்ள இருக்கு, புருஷனும் பிரகிருத்தியும் அதுக்குள்ள இருக்கு. பட் இட் இஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் இனானிமேட் நான் பல்சேட்டிங் ஸ்டேட். எப்படி அது ஜடமா ஒரு இடத்துல இருக்கோ அது ஜடசக்தின்னு அதுக்கு பேர். அபர பிரகிருத்தின்னு பேர் இருக்கு. இன்னொரு பிரகிருதி பரப்பிரகிருத்தின்னு பேர். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். அது animate and pulsating. So all the animal kingdom comes in this, and all the inanimate things, ஜடமா இருக்கிற கல்லு மண்ணு எல்லாம், it comes in the ஜட சக்தி. இது ரெண்டுமே பிரகிருத்தியினுடைய மாயையினால நடக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். மாயைங்கிறதுனால பிரகிருதி ஜடசக்தியாகவும் தெரியறது, சித் சக்தியாகவும் தெரியறது. பரப்பிரகிருதி அபர பிரகிருதி, இது ரெண்டும் நினைவுல வச்சுக்கோங்க. பரப்பிரகிருதிங்கிறது சித் சக்தி, அது எல்லா ஜீவன்களுக்குள்ளேயும் இருக்கு சித் சக்தி ரூபமா. ஜடசக்தின்னு வர அபர பிரகிருதி எல்லா இனானிமேட் திங்ஸோடையும் அது அட்டாச்சாக இருக்கு. இது இந்த டூ டிமார்கேஷன் எதனால ஏற்படுறதுன்னா மாயையினால ஏற்படுறது. இல்லாட்டா அந்த பிரகிருதிங்கிறது நமக்கு கண்ணுக்கு அப்படி தெரியறது. அந்த பிரகிருதி இனானிமேட் பீயிங்கா தெரியறது, அனிமேட் பீயிங்கா தெரியறது. அந்த மாதிரி ஜீவன்களாகவும் ஜடங்களாகவும் தெரியறதுக்கு காரணம் அது மாயையினுடைய காரணத்தினால நடக்கிறது. ரெண்டுமே the transformation happens because of the மாயா. அது தெரிஞ்சுக்கணும். இப்ப வரப்போற நாமாக்கள் இந்த பிரகிருதியினுடைய இந்த ரெண்டு வேரியேஷன், and how again we are going to the sound aspect of it. Sound and the creation, how they are intertwined. காயத்ரி வியாகிருத்தின்னு ஆரம்பிக்கிறச்செல்லாம் அந்த sound and the creation is intertwined. அதனால இதுதான் இப்ப இனிமே நம்ம பார்க்க போறது, creation how it is happening அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த பிரகிருத்தினுடைய முதல் இதுல பரப்பிரகிருதிங்கிற ரூபத்துல சித் சக்தி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட். நாம் சித் சக்திங்கிறதுக்கு பியோர் கான்சியஸ்னஸ் சொல்றோம். சித்துங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை ஜீவன்களுக்குள்ளேயும் இருக்கிறது சித்து. தட் இஸ் அ பியோர் கான்சியஸ்னஸ். தட் இஸ் த ஒன்லி பியூர் திங் இட் இஸ் இன் எவ்ரி ஜீவன். என்னன்னா அது பியோர் கான்சியஸ், சித்துங்கிற அந்த பியோர் கான்சியஸ்னஸ். ஸோ இந்த சித்துங்கிறதுக்கு இன்னொரு மீனிங்னு சொல்றா, பியூர் நாலேஜ்னு சொல்றா. பியூர் நாலேஜ் த்ரூ விச் யூ வில் நோ. இந்த சித்தை தெரிஞ்சுட்டோம்னா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அந்த பிரம்மத்தினுடைய ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, அந்த பிரம்மம் இத்தனை ஜீவன்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன பீஸா உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. அதுதான் அந்த சித் சக்திங்கிறது. இந்த பிரம்மம் பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்குள்ளேயும் சித் சக்தியாக இருக்கு. அதனாலதான் அடுத்த நாம சேத்தனா ரூபா. என்னன்னா சைத்தன்ய ரூபமா இருக்கு. எல்லார்கிட்டையும் எப்படி இருக்கு அந்த சித் சக்தி? சைத்தன்ய ரூபமா இருக்கு. அதனாலதான் அடுத்த நாம அப்படி சொல்றேன். ஸோ இந்த சித் சக்தி அப்படிங்கிறதுக்கு இவன் என்ன சொல்றான்னா நிர்குண பிரம்மம். இந்த நிர்குண பிரம்மம்ங்கிறது மூணு ஆஸ்பெக்ட்ல சொல்றேன். சச்சிதானந்த ஸ்வரூபம், சத்து சித்து ஆனந்தம். இந்த சத்துங்கிறது இட் ஷோஸ் த எட்டர்னிட்டி ஆஃப் த நிர்குண பிரம்மம். இட் இஸ் எட்டர்னல். சத் அப்படின்னாலே பர்பச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸுங்கிற இட் இஸ் எட்டர்னல்ங்கிறது ரொம்ப சிம்பிள் வார்த்தை. அது இந்த இது எட்டர்னல்னு வர்றச்ச சமஷ்டி ரூபத்தில் நம்ம பார்க்குறோம். சித் அப்படின்னு நம்ம சொல்லும்போது தட் இஸ் இண்டிவிஜுவலிஸ்டிக். அந்த பியூர் கான்சியஸ்னஸ் நிர்குண பிரம்மங்கிறது பியூர் கான்சியஸ்னஸ்ஸா இட் இஸ் பிரசன்ட் இன் எவ்ரி ஜீவாத்மா. எல்லா ஜீவாத்மாக்குள்ளேயும் அந்த பியூர் கான்சியஸ்னஸ்ஸா எது இருக்குன்னா அந்த சித்துங்கிறது. இது ரெண்டுமே என்னத்தினுடைய சுரூபம்? ஆனந்தம்ங்கிறதுனுடைய சுரூபம். இட் இஸ் ஒன்லி பிளஸ். நிர்குண பிரம்மத்துல துக்கம்ங்கிறதே கிடையாது. நிர்மலமான விஷயம், நிஷ்கலங்கமான விஷயம். ஸோ அந்த நிர்குண பிரம்மம் சச்சிதானந்த ரூபம்ங்கிற அந்த சத்தா இருக்கு, சித்தா இருக்கு, ஆனந்த ஸ்வரூபமா இருக்கு.
அதனால்தான் அந்த சித்த கான்சியஸ்னஸை நம்ம அந்த கரணத்தில் அது போயிட்டு இந்த சித்துங்கிறது தான் அந்த கரணமாக மாறுறது. சூக்ஷ்மத்தில் ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் அதுவும் நம்ம பின்னாடி பார்க்கலாம், நம்ம வரச்ச பார்க்கலாம். அப்போ ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் ஆகிற இந்த சித்துங்கிறது இட் ஒன்லி ஷோஸ் இட் இஸ் பிளிஸ். பிளிஸ் இஸ் சீட்டட் இன் யுவர் ஹார்ட் ஆஸ் சித். அதனால்தான் நிர்குண பிரம்மங்கிறத சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாங்க. தேவி பாகவதம் ஒன்று சொல்றது, இந்த சித் சக்திங்கிறது இட் இஸ் பிரசன்ட் இன் ஆல் லிவிங் பீயிங்ஸ். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இந்த சித்துங்கிறது இட் இஸ் பிரசன்ட். இந்த சித் சக்திங்கிறது இட் இஸ் பிரசன்ட். இஃப் யாருக்காவது இல்லைன்னா அது சவத்துக்கு ஈக்குவலானது. இட் இஸ் ஈக்குவல் டு டெட் பாடி. வர்த்ததே சர்வபூதேஷு சக்தி சர்வாத்மனா நிருப. இட் ரிசைட்ஸ் அஸ் எந்த மாதிரி இருக்கு, இந்த சர்வபூதேஷ்லையும் இந்த சக்திங்கிறது இட் இஸ் ரிசைடிங். சவவத் சக்திஹீனஸ்து பிராணி பவதி. இட் இஸ் ஈக்குவல் டு டெட் பாடி. எந்த இடத்துல அந்த சக்தி ஸ்வரூபம் இல்லையோ தட் இஸ் ஈக்குவல் டு டெட் பாடி. ஜீவன்களுக்குள்ள அந்த சக்திங்கிறது இருந்துட்டு இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா சித் சக்த சர்வபூதேஷு ரூபம். இந்த சித் சக்திங்கிறது தான் எல்லா ரூபத்துக்குள்ளேயும் தஸ்யாஸ் தேவகி அப்படி. எதுன்னா அம்பாள். அந்த சித் சக்திங்கிறது இருக்கே, இந்த அம்பாளோட ரூபம் எல்லார்கிட்டையும் இருக்கிற அந்த சித் சக்திங்கிறது இருக்கே, அது அம்பாளோட ரூபம். அம்பாள் வேற யாரும் இல்லை, அந்த சித் சக்திங்கிற ரூபத்துல அவள் இருக்கா அப்படின்னு சொல்றது தேவி பாகவதம். இப்போ இதை அடுத்து நம்ம பார்க்குறோம் சேத்தனா ரூபான்னு பார்க்குறோம். சைத்தன்யம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில் இந்த சித் சக்திங்கிறது இட் இஸ் பிரசன்ட் இன் எவ்ரி ஒன், இன் எவ்ரி லிவிங் பீயிங். எல்லா ஜீவன்களுக்குள்ளேயும் சைத்தன்யம்ங்கிற ரூபத்தில் இந்த சித் சக்தி இருக்கு. சித் சக்தி அம்பாலோட ரூபம் அப்படின்னு வரும்போது அப்போ சைத்தன்யமும் அம்பாலோட ரூபம் தான். இதுவும் பியூர் unconditioned consciousness that we call it as சித் சக்தி. அதுதான் அது சைத்தன்யம். பியூர் கான்சியஸ்னஸ் தான் சித் சக்திங்கிறோம். அதனுடைய ரூபம் என்னன்னா சைத்தன்யம் அப்படின்னு சொல்றேன். இது அம்பாளோட விமர்ச ரூபம் அப்படின்னா, ஏன்னா பரபிரம்மத்துக்கு பிரகாச ரூபமா சிவம்னு இருக்குன்னா அம்பாளோட ரூபம் விமர்ச ரூபமா இருக்கு. அந்த விமர்ச ரூபம் தான் சைத்தன்யமா எல்லார்கிட்டையும் இருக்கு, சுத்த சைத்தன்யமா எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னொன்று என்ன சொல்றதுன்னா, இந்த விமர்ச ரூபம்ங்கிறது எப்படி வருது, சைத்தன்யம்ங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, சிவனுடைய பியோர் சித் சக்தி தான் சைத்தன்யமா இருக்கு. சிவ சக்திங்கிறது என்ன, சிவனுடைய சக்தி. சித் சக்திங்கிறது தான் அதுதான் அந்த சிவன் கிட்டேருந்து வெளியில வருது, அதுதான் சைத்தன்யம். அது ரெண்டாவது எப்படின்னா, இப்படி சாப்பிட்றோமா மூக்க தலையை சுத்தின்னு இப்படி மூக்க தட்டுறோமாங்கிற மாதிரி, நேரில் தொடுறதுக்கும் சுத்தி வளைச்சி சொல்றதுக்கும் அதே மாதிரி. சித் சக்தி பரமேஸ்வரஸ்ய விமலா சைத்தன்யமேவாச்சியதே அப்படிங்கிற. சைத்தன்யம்னு சொல்றது என்னன்னா பரமேஸ்வரனுடைய அந்த விமலமான அந்த சித் சக்தி தான் சைத்தன்யம்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்ற. எதுனா சங்கேப சரீரகம்னுட்டு ஒரு ஸ்கிரிப்சர் இருக்கு, அதுலேருந்து எடுத்திருக்கா கௌடபாதரோட. அடுத்தது ஸ்ரீவித்யா ரத்ன சூத்திரம், நிறைய நம்ம படிச்சிருக்கோம் ஸ்ரீவித்யா ரத்ன சூத்திரத்தை when we were doing ஸ்ரீசக்கரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அது என்ன கௌடபாதர் தான் அது ஒன் ஆஃப் த ஆத்தன்டிக் வெர்ஷன் ஆஃப் இது ஸ்ரீவித்யாவை பற்றின ஆத்தன்டிக் வெர்ஷன். ஒரு இது எதுன்னா கௌடபாதருடைய ஸ்ரீவித்யா ரத்ன சூத்திரம் தான். எல்லாம் சூத்திரம்னாலே இட் இஸ் அ ஸ்மால் திங். அது ஒரு லைன்ல இருக்கும், அது என்னுடைய எக்ஸ்பான்ஷன் அதுக்கப்புறம் வரும். அதனால தான் சைத்தன்ய ஸ்வரூப சக்திங்கிறார் அவர். இதுல என்ன சொல்றாருன்னா சைத்தன்ய ஸ்வரூப சக்தி அப்படின்னு சொல்றாரு. சக்திங்கிறது வேற எதுவும் இல்லை, சைத்தன்யம் இருக்கே அதுதான் சக்தி அப்படிங்கிற. தேவி பாகவதம் இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ ஸ்லோகம். பாகவதம்ங்கிற பேரு, பாகவதம்ங்கிற பேரு ஒரு டெக்ஸ்டுக்கு வருது அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்சருக்கு பாகவதம்ங்கிற பேரு வருதுன்னா,
that has to start with the Gayatri. எந்த பாகவதம் எடுத்துட்டாலும் காயத்ரியோட ஆரம்பிக்கிறது தான் பாகவதம். திரிச்சரண காயத்ரி, 3 பாதம், 3 lines, 3 lined காயத்ரி, திரிச்சரண காயத்ரின்னு சொல்லுவாங்க. இதில் தேவி பாகவதத்தினுடைய முதல் ஸ்லோகம் இதுதான். சர்வ சைத்தன்ய ரூபாந்தாம் ஆத்யாம் வித்யாம் ச தீமஹி புத்திம் யானஃப் பிரச்சோதயாத். சர்வ சைத்தன்ய ரூபம். What the learned calls it as knowledge. அது என்னன்னா, it is present in everyone as a chaitanya rupam. Vidyam, adhyam, vidyam cha dhimahi. Dhimahi na learned people, wise people. அவா சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்த சைத்தன்ய ரூபமா இருக்கே, அவளோட அந்த நாலேஜ், what it declares is only the chaitanya rupam is the adhya vidya. She is the prime most. ஆதி அவள் தான் அப்படின்னு அவ சொல்றா. புத்திம் யானஃப் பிரச்சோதயாத். யூ கேனாட் அனலைஸ் இட் த்ரூ யுவர் புத்தி. யூ கேனாட் டூ இட். புத்தியில பார்க்க முடியாது, மனசாலேயோ புத்தியாலேயோ பார்க்க முடியாது. அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஸ்வரூபம் இருக்கு, அந்த சைத்தன்ய ஸ்வரூபம். வாட் த வைஸ் சே, தீமஹி வித்யாம் ச தீமஹி. What the wise possess is the knowledge. She is the vidya. Sarva chaitanya rupam tam adhyam vidyam cha dhimahi buddhim yanaf prachodayat. Trisharana Gayatrinu பேரு. 3 பாதம் இதுக்கு. மத்ஸ்ய புராணம் என்ன சொல்லுதுன்னா, காயத்யாச்ச சமாரம்பஸ் ததைவ பாகவதம் விதுஹு அப்படிங்கிறது. பாகவதம்ங்கிற ஒரு சமாச்சாரம் காயத்ரியில ஆரம்பிக்கணும் அப்படின்னு மத்ஸ்ய புராணம் சொல்றது. அதனாலதான் தேவி பாகவதத்துக்கு பாகவதம்ங்கிற பேர் வந்தது அப்படின்னு சொல்லுவோம். சைத்தன்யம் எப்படி வருதுன்னா, நான் முன்னாடியே சொன்னேன், இந்த எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னேன். இந்த சித்ரூபம்ங்கிறது வந்து சித் சக்திங்கிறது வந்து அகெயின் அது 2ஆ பிரியறது. ஒன்று கிராஸ் ஃபார்ம், ஸ்தூல சரீரமாக வித் அ நேம் அண்ட் ஃபார்ம், ஸ்தூலமாக இருக்கு. இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் த சித் சக்தி என்ன ஆகிறதுன்னா, அந்த கரணமாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. சட்டில் ஆஸ்பெக்ட் ஒன்று, கிராஸ் ஆஸ்பெக்ட் ஸ்தூலமான ஒன்று, சூக்ஷ்மமான ஒன்று. அது 2ஆ பிரியறது. சித் சக்திங்கிறது இப்போ 2ஆ பிரியுது. பிரகிருதிங்கிறது பார்த்தோம், அது 2ஆ பிரியறதுன்னு பார்த்தோம். பரப்பிரகிருதி தான் சித் சக்தின்னு நம்ம சொன்னோம். இப்போ இந்த சித் சக்திங்கிறது 2ஆ பிரியறது. ஒன்று ஸ்தூலமாக போகிறது, ஒன்று சூக்ஷ்மமாக போகிறது. ஸ்தூலமாக இருக்கிறது வந்து இட் ஹாஸ் அ ஃபார்ம், ஒரு என்ன சொல்றது, பேரு, உடல் எல்லாம் அதுக்கு வருது. அந்த கரணமாக போகிறது சூக்ஷ்மமான சித் சக்தி. இட் ஸ்டேஸ் அஸ் அந்த கரணா இந்த ஃபார்ம். ஸோ அதனால என்ன ஆகுறதுன்னா, கிராஸ் ஃபார்ம் மூலமா வெளி உலகத்து சமாச்சாரத்தில் யூ ஹாவ் அ டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அவுட் சைட் வேர்ல்டு. கிராஸ் ஃபார்ம்னு இருந்தால் தான் கையோ காலோ இதோ வச்சுட்டு நம்மளால வெளி உலகத்தோட தொடர்பு வச்சுக்க முடியும். அந்த கரணத்தினால என்ன ஆகணும்னா, உள்ளுக்குள்ள தொடர்பு வச்சுக்க முடியும். அந்த கரணம் இன்னர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது. வேறஸ் அந்த கிராஸாக இருக்கிற ஸ்தூல ஃபார்ம் இட் கிவ்ஸ் த எக்ஸ்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் அந்த பிரகிருதி, இந்த சித் சக்திங்கிறது இந்த சைத்தன்ய ரூபம் 2ஆ மாறுறது. பூத ஸ்தூல ஃபார்மாகவும் சூக்ஷ்ம ஃபார்மாகவும் மாறுறது. ஸ்தூலமாக இருக்கிறது இட் ஹஸ் காட் ஃபார்ம், நேம், எவ்ரிதிங். அதுக்கு பேர் இருக்கு, ஒரு உடல் இருக்கு, எல்லாம் இருக்கு. சூக்ஷ்மமாக இருக்கிறது அந்த கரணமாக மாறுறது. கிராஸ் ஃபார்ம் மூலமாக, அந்த பூத உடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது வெளி உலக விஷயங்களோட தொடர்பு நமக்கு வருது. அதே இது அந்த கரணத்தின் மூலமாக இன்டர்னல் எக்ஸ்பீரியன்சஸ் நமக்கு வருது. ஒன்று எக்ஸ்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது, ஒன்று இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறது. சங்கராரண்யர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வித்யாரத்னம், அதாவது இவர் ஒரு கமெண்ட்ரி அவரோட கமெண்ட்ரி பேர் வித்யாரத்னம்னு பேர். ஆனால் வேதத்துக்குனுடைய கமெண்ட்ரி அவர் எழுதியிருக்கார். சைஷ்யா ஆனந்தஸ்ய மீமாம்ச பவதி அப்படிங்கிற. சைஷா
ச ஏஷா, ச ஏஷா ஆனந்தஸ்ய மீமாம்சா பவதி. ஆனந்தம் அப்படிங்கிறதுனுடைய ரிஃப்ளெக்ஷன் மீமாம்சா. மீமாம்சங்கிறது அது லைன் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ்ல நம்ம போனா கூட மீமாம்சங்கிற வார்த்தைக்கு தெர் இஸ் ஒன் மீனிங், ஆனந்தம், ரிஃப்ளெக்ஷன் பேர். ஸோ ச ஏஷா இது வந்து இது சாங்கிறது வந்து இங்க சித் சக்தியை குறிக்கிறது அப்படின்னு அவ சொல்றோம். த சித் சக்திங்கிறது என்னன்னா இட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தட் பிளிஸ், வேற எதுவும் கிடையாது. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தட் பிளிஸ், பரபிரம்மத்தினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த சித் சக்திங்கிறது அது உனக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ச ஏஷா ஆனந்தஸ்ய மீமாம்சா பவதி அப்படின்னு சங்கராரண்யர்னு அவரோட வித்யாரத்னம்ங்கிற கமெண்ட்ரியில் எழுதியிருக்க. சித் சக்திங்கிறது வேற எதுவும் இல்லை, ஆனந்தத்தினுடைய பிரதிபலிப்பு அப்படின்னு. இப்போ நம்ம சித் சக்திங்கிற பர பிரகிருதிங்கிற ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்த்தோம். அபர பிரகிருதி அடுத்தது ஜட சக்தி. சித் சக்திங்கிறது நம்ம பார்த்தோம், இப்ப ஜட சக்திங்கிறத பார்க்கறோம். அப்போ நம்ம நினைச்சுக்கணும், கல்லு மண்ணுலாம் இருந்தா கூட அது கூட அது சைத்தன்யத்தோட ரூபந்தான், பிரகிருத்தியோட ரூபந்தான். அது வந்து ஜடமா இருக்கே ஒழிஞ்சு அதுக்குள்ள சக்தி இல்லாம இல்லை. அது நான் ஜட சக்தின்னு சொல்லியிருக்கேன், ஜட சக்தின்னு சொல்லியிருக்கேன். அவர் என்ன ஜடம்னு சொல்லலை, ஜடத்துக்குள்ள சக்தி இருக்கு, அது இனானிமேட் ஃபார்ம்ல இருக்கு. இட் இஸ் இன் இனானிமேட் நான் பல்சேட்டிவ் ஃபார்ம். அதுல துடிப்புங்கிறது கிடையாது. இந்த துடிப்பு நமக்கெல்லாம் இருக்கு, இப்போ நமக்கெல்லாம் இருக்கிற அந்த ஹிருதயம் துடிக்கிறது, தட் ஓன்லி ஷோஸ் தட் வி ஆர் அலைவ். நோ பல்ஸ் பார்க்குறா இல்லையா? ஸோ அந்த மாதிரி கல்லுக்கு நம்ம போய் பல்ஸை பார்க்க முடியாது, பிகாஸ் இட் இஸ் நான் பல்சேட்டிவ். நான் பல்சேட்டிவ் இனானிமேட் எனர்ஜி இஸ் கால். இவ்வளோ அழகாக இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஒன்று கொடுக்கணும். நான் பல்சேட்டிவ் inanimate static energy is called jada shakti. இது வந்து என்னன்னா, இந்த பிரபஞ்சம் பூரா பார்த்தோம்னா ரெண்டும் இருக்கு, சித் சக்தியும் இருக்கு, ஜடசக்தியும் இருக்கு. All the objects are made of jada shakti. Objective world பார்த்தோம்னா நம்ம கூட ஒரு விதத்தில் ஆப்ஜெக்ட் தான். சில விஷயங்கள்லாம் நம்ம ஜடமாக தானே இருக்கும், விதவுட் எனி சொரணகரனெல்லாம் இல்லாமல், இல்லையா? கான்ஷியஸ்னஸ் இருக்க மாட்டேங்கிறது நிறையா விஷயங்கள்ல, சென்சிட்டிவிட்டி இருக்க மாட்டேங்கிறது. அப்படின்னா நம்மளும் ஜடத்துக்கு ஈக்குவல் தான். ஸோ இப்போ ஜடம், அந்த ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு அப்படின்னு பார்க்கறச்சே ஜடசக்திங்கிறது தான் பிரதானமாக இருக்கு. நம்மெல்லாம் ஆப்ஜெக்ட்னா சப்ஜெக்ட் ஒருத்தி தான் இருக்க முடியும். ஷீ இஸ் த ஒன்லி சப்ஜெக்ட், இல்லையா? மாயைங்கிற ஒரு ரீசன் தான் இந்த ஜடசக்தியா தெரியறது, சித் சக்தியா தெரியறது. மாயையை எடுத்துட்டோம்னா எல்லாமே பிரம்மன் தான். நம்ம கண்ணுக்கு இது ஜடம்னு தெரியறது, இது வந்து ஜீவன்னு தெரியறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மாயினால நமக்கு மாயை ஒன்லி டிரான்ஸ்ஃபார்ம் திஸ், ஷோஸ் திஸ் டு அஸ் அஸ் இது ஜடம் இது ஜீவன் அப்படின்னு நமக்கெல்லாம் காமிக்கிறது இந்த மாயை தான் காமிக்கிறது. மாயையை மட்டும் எடுத்துட்டோம்னா எல்லாம் வேற மாதிரி ஆயிடும் எல்லாமே. இப்போ இந்த பிரபஞ்சம் அப்படின்னு அந்த சிருஷ்டியை பத்தி சொல்றச்ச விஷ்ணு புராணம் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்றது. இப்போ சூரியன் இருக்குன்னா அதுல ஒரு சூடுங்கிற ஒரு தன்மை இருக்கு, ஹீட். Sun has that quality as heat. If you remove that heat from the sun, அப்ப சன்னு நம்ம அதை சொல்லக்கூடாது. Heat goes with the sun. That is the quality of the sun. எப்படி சன்ல ஹீட்டுங்கிறது நேச்சுரலா இருக்கோ, பகவானுக்கு அதே மாதிரி கிரியேஷன்ங்கிற ஆஸ்பெக்டும் ரொம்ப நேச்சுரலா இருக்குன்னு சொல்லி நம்மளால தான் காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியறத இல்லையே ஒழிஞ்சு, இட் இஸ் அ நேச்சுரல் ஆஸ்பெக்ட் ஆர் நேச்சுரல் குவாலிட்டி ஆஃப் த பரபிரம்மம் டு மேனிஃபெஸ்ட் விச் வி ஆர் நாட் ஏபிள் டு காம்ப்ரிஹெண்ட்.
அதுதான் இந்த எவல்யூஷன்ங்கிறதுக்கு இந்த ஜடசக்திங்கிறது இட் ஃபார்ம்ஸ் அ வெரி பிக் ரோல் இன் தட் எவல்யூஷன், இந்த ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன். ஏன்னா முதல்ல ப்ராபப்ளி எல்லாமே கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன்னெல்லாம் நம்ம சொல்றோமே, முதல்ல அதெல்லாம் தான் வந்திருக்கும் போல இருக்கு. அப்புறம் தான் மனுஷங்கிறது கடைசியா வந்தாங்க. எவல்யூஷனுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் தான் இப்போ நம்ம ஹியூமன்ஸா இருக்கோம். சின்ன வேர்ம்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு அதெல்லாம் மாடிஃபை ஆகி தென் அனிமல்ஸ் மண்ணு கல்லெல்லாம் வந்ததுக்கப்புறம் பிளான்ட்ஸ் வந்திருக்கும், அப்புறம் அனிமல்ஸ் வந்திருக்கும், அனிமல்ஸ்லேருந்து மங்கீஸ் வந்திருக்கும், மங்கீஸ்லேருந்து நம்ம வந்திருக்கும். ப்ராசஸ் ஆஃப் எவல்யூஷன் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கேன். நம்மளாம் பின்னாடி டார்வினுக்கு அந்த பேரெல்லாம் கொடுத்துட்டோம், ஏதோ ஹீ ஒன்லி ஃபவுண்ட் அவுட்டுங்கிற மாதிரி. பட் ஆக்சுவலாக ஆல் தீஸ் ஸ்கிரிப்சர்ஸ் டாக் அபவுட் திஸ் ஸோ வெல். பிகாஸ் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சுப்பீரியர்னு சொல்றோம்னா அதுக்கு மேலே போறச்சு நம்ம தேவர்கள்னு சொல்றோம். இதனுடைய எவல்யூஷன் தான் தேவர்கள் ஆல்சோ தே கம் அண்டர் தட். பட் இதே ஃபார்ம் தான், ஃபார்ம் டசன்ட் டிஃபர். எல்லாமே கொஞ்சம் நல்லது பண்ணிட்டு தேவலோகத்தில் கொஞ்ச நாள் தேவர்களா இருப்பா, திரும்பி மனுஷாலா திரும்பி வருவாங்க. மனுஷாலா வரால வேற யாரும் வரும். தட்ஸ் ஆல் அ டிஃபரெண்ட் திங். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தி ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன் அந்த கர்மா. பட் வாட் ஐ எம் சேயிங் இஸ் மனுஷாங்கிறவன் கடைசியா நிற்கிறான். இந்த மண்ணிலேருந்து கல்லிலேருந்து ஜடம். அதனால ஜடசக்தி தான் பிரதானமா இருக்கு இந்த எவல்யூஷனுடைய ரூட்ஸ். அதுதான் மை ஐடியா இஸ் டு கம் ஒன்லி டு தட், நாட் டு த கர்மிக் ஆஸ்பெக்ட். ஜடசக்திங்கிறது தான் இட் இஸ் த எவல்யூஷனோட ப்ராசஸ்னு பேஸ்ல மூலாதாரத்தில் இருக்கு. அதுலேருந்து தான் எவல்யூஷன் ஸ்டார்ட். ஸோ அதனால அதை விட்டுட்டு நம்ம பார்க்கவே முடியாது. ஏன் அது இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. இட் ஹோல்ட்ஸ் அ மேஜர் பார்ட் இன் த எவல்யூஷன் ஆஃப் த கிரியேஷன், த மாடிஃபிகேஷன் தட் இஸ் ஹேப்பனிங். பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி வி ஆர் வாட் வி ஆர் டுடே. அதனால கல்லுக்கும் மண்ணுக்கும் நம்ம நிஜமா பிரார்த்தனை பண்ணிக்கணும், பூமியை பிரார்த்தனை பண்ணிக்கணும். பூமாதா ஜடாத்மிகா. இந்த ஜடாத்மிகான்னு சொல்றது என்னன்னா, நம்ம சைத்தன்ய ரூபமா இருக்கான்னு சிச்சக்தி சொல்றோம். ஜடத்தினுடைய ஸ்வரூபமாகவும் இவள் தான் இருக்கா. ஜடத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, அதுவும் இவளா தான் இருக்கா. அது இனானிமேட் ஃபார்ம்ல இருக்கே ஒழிஞ்சு அதனால அது வேற, அதுல அவ இல்லைங்கிறது கிடையாது. திஸ் நாம ரீட்ரேட்ஸ் தட் இந்த ஆப்ஜெக்டா இருக்கிற ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டுங்கிறது என்னன்னா மாயையினுடைய காரணமே தவிர்த்து த ஆப்ஜெக்டிவ் வேர்ல்ட் இஸ் த மாடிஃபிகேஷன் ஆஃப் மாயா. அதனால பிரம்மங்கிறத ஒண்ணுத்தை தவிர்த்து மற்றது எல்லாம், ஏன்னா பிரம்மங்கிறது எதுலேருந்தாவது நீங்க எடுத்தாலும் தட் ஆல்சோ பிகம்ஸ் அன் ஆப்ஜெக்ட் தான். இத்தனை பல்சேஷன் எல்லாம் கொடுக்கறது எல்லாமே அந்த பிரம்மங்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால தான் வி அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் அவன் சவம்னு சொல்றாரு முன்னாடி. அந்த சவம், அந்த சக்திங்கிறது அதை எடுத்துட்டோம்னா அது சவம் தான். அது அப்போ பிரம்மங்கிற அந்த ஆஸ்பெக்ட் அந்த எந்த ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கோ அது வரைக்கும் அது துடிச்சுட்டு இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து அந்த பிரம்மங்கிறத எடுத்துட்டா அதுவும் சாதாரண ஆப்ஜெக்ட் தான், ஜடம் தான். அதனால இந்த யூனிவர்ஸே அதனால ஆப்ஜெக்ட்னு சொல்றா. ஷி இஸ் த சப்ஜெக்ட் தட் ஸ்டேஸ் இன்சைட், தட் கிவ்ஸ் மீனிங் டு த ஆப்ஜெக்ட். இங்க இருக்கிற இத்தனை சமாச்சாரங்களுக்கு இத்தனை வகையான அர்த்தங்கள், இத்தனை வகையான வெரைட்டிஸ் கொடுக்கறதுன்னா அதுக்குள்ள ஏதாவது பேட்டரி மாதிரி, பேட்டரியோட லைஃப் போயிடுச்சுன்னா அந்த அது எந்த டாய் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், பேராக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அந்த பொம்மைங்கிறது ஓடாது. நம்மளாம் பொம்மை மாதிரி இருப்போம். அதுக்குள்ளே கீ கொடுத்துட்டோம், பேட்டரியை போட்டுட்டா உள்ளுக்குள்ள ஒரு சிற்சக்தின்னு வந்துட்டான்னா திஸ் பிகம்ஸ் ஆக்டிவ் அண்ட் வி ஸ்டார்ட் டூயிங் எவ்ரிதிங். அதனால தான் இந்த பிரபஞ்சமே வெறுன ஒரு ஆப்ஜெக்ட் தான். அந்த சப்ஜெக்டுங்கிறது உள்ளுக்குள்ள அவளா இருக்கா. பிரம்மங்கிற அந்த இது சித் சக்தியாவோ ஜடசக்தியாகவோ உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால தான் இட் கிவ்ஸ் மீனிங் டு தட் ஆப்ஜெக்ட். அது வரைக்கும் தட் ஆப்ஜெக்ட் ரிமைன்ஸ் மீனிங்லெஸ். அதனால தான் இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் பிரகிருதி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சக்தி, சித் சக்தி அண்ட் ஜடசக்தி அந்த ரூபம் எப்படி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்கிறத தெரிஞ்சு ரெண்டுத்திலையும் அவள் இருக்காங்கிறது நிஜம். அதனால்தான் கல்லில் பிரதிமை பண்ணி பகவானோட பிரதிமை நம்ம இப்படியெல்லாம் கல்லில் பிரதிமை பண்ணுறோம்.
அதுக்கு அந்த ஜீவன் வர்றதுக்கு காரணம் என்ன? மந்திரங்கள்னால அதுக்கு ஜீவனை கொடுக்க முடியறதுன்னா, மந்திரங்களை சொல்றது மூலமா அதுக்கு ஒரு ஜீவன் வருதுன்னா அதுக்குள்ள ஏதாவது இருந்தா தானே வரும். கல்ல கோவிலுக்குள்ள வச்சா கொஞ்சம் மரியாதை இருக்கு, பட் வெளியில பாக்குறச்சா காலில் உதைச்சிட்டு தானே போறோம். ஜீவன் இருக்குங்கிற அந்த அந்த க்ஷணம் அது தோண மாட்டேங்கிறது இல்லையா? That is very, very unfortunate part of it when we see how things are now. நம்ம பார்த்தோம், from the beginning we saw நாதம்ங்கிறதும் கிரியேஷன்ங்கிறதும் ஒன்றாவே போகிறது. தே ஆர் இன்டர்ட்வைன்ட். மூமெண்ட்டுன்னு வந்தால் நாதம்ங்கிறது வருது. பிரம்மத்தில் அந்த மூமெண்ட்டுன்னு வர்றதுனால நாத பிரம்மமா அது பின்னாடி. நாத பிரம்மங்கிறது வந்தால் தான் கிரியேஷன்ங்கிறது நடக்கும். ஸோ த ஃபஸ்ட்டு மூமெண்ட் ஆர் த ஃபஸ்ட் சவுண்ட் தட் காட் அவுட், அதுதான் இந்த ஓம்காரத்துக்கு அத்தனை ஒரு விசேஷம். தட் இஸ் த பிரைமார்டியல் சவுண்ட். அதுதான் முதல்ல வெளிவந்த அந்த பராங்கிற நிலைமையில பூரணமான ஒரு சவுண்ட் ஏதாவது இருக்குன்னா அந்த சவுண்ட் வந்து ஓம்காரம் தான். ஓம்ங்கிற அந்த ஆஸ்பெக்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. ஏன்னா இவ கிரியேஷனை இதுவரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டு இதெல்லாம் இப்படி வியாபகமாக ஜடசக்தியினால இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வருது, சித் சக்தியினால இத்தனை ஜீவராசிகளுக்குள்ள அவள் இருக்கா எல்லாம் சொல்லிட்டு அடுத்த நாம பார்த்தோம்னா காயத்ரி. இந்த காயத்ரி அப்படின்னா ரெண்டு விதத்துல சொல்லுவா. காயத்ரி சந்தசா மாத அப்படின்பா. காயத்ரிங்கிறது சந்தஸ்ங்கிற ரூபத்துல நம்ம பார்க்கும்போது எல்லா சந்தஸ்க்கும் தாயாரா இருக்கிறவள் அந்த காயத்ரி. சந்தஸ், சந்தஸ்ங்கிறது வேதத்துக்கும் பேரு. வேதத்துக்கும் இன்னொரு பேரு சந்தஸ்ன்னு தான் பேரு. ஏன்னா மீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் மீட்டர்ஸ்ல வர்றதுனால வேதத்துக்கும் ஸ்ருதின்னு நம்ம சொல்ற மாதிரி சந்தஸ் பேரு உண்டு. சந்தஸ மீட்டர்னு எடுத்துட்டாலும் காயத்ரி தான் மாதா, வேதம்னு எடுத்துட்டாலும் காயத்ரி தான் மாதாங்கிற. வேதம்னு எடுத்துட்டாலும் காயத்ரி தான் மாதா இருது. இஃப் யூ கன்சிடர் இட் இஸ் அ பொயட்டிக் மீட்டர், எல்லா மீட்டர்ஸ்க்கும் அதுதான் மாதாவா இருக்கு. ஏன்னா காயத்ரி தான் முதல்ல வந்தது. முதல்ல வந்த சந்தஸே காயத்ரி தான் வந்தது. முதல்ல நான் சொன்னேன் ஓம்காரம் அப்படின்னு வந்து அடுத்த நாம வர்றச்ச நான் அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்புறம் வியாஹ்ருத்தின்னு அந்த ஓம்காரம்ங்கிறது வந்து ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாமே. ரூட் இஸ் பிரம்மம், ஓம்காரம்ங்கிறது ஒரு ஸ்டெம். அதுலேருந்து 3 பிரான்ச் வருது வியாஹ்ருத்தின்பா. அந்த 3 பிரான்ச்லேருந்து 24 லெட்டர்ஸ் வருது. தட் இஸ் வாட் இஸ் காயத்ரி. காயத்ரிங்கிறது வந்து திரிசரண காயத்ரிங்கிறது காமனாக எல்லாரும் சொல்றது. அந்த திரிசரண காயத்ரி 24 அக்ஷரங்கள், 24 அக்ஷராஸ் ஆல்பபெட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தட். சம்பூர்ண காயத்ரிங்கிறதுக்கு 4வது லைன் இருக்கு. சம்பூர்ண காயத்ரிங்கிறது 4th லைன், விச் இஸ் ஆல்வேஸ் இனிஷியேட்டட் செப்பரேட்லி. ஏன்னா இந்த 3 தான் வேதம் படிக்கிறதுக்கு எடுத்துப்பாங்க. இந்த 3 லைன்லையும் ஃபர்ஸ்ட் லைன் ஹஸ் பீன் டிரைவ்ட் ஃப்ரம் ரிக்வேதம், செகண்ட் லைன் ஹஸ் பீன் டிரைவ்ட் ஃப்ரம் யஜுர்வேதம், 3வது லைன் ஹஸ் பீன் டிரைவ்ட் ஃப்ரம் தி சாமவேதம். அதர்வண வேதத்திலேருந்து வர 4வது லைன் இஸ் இனிஷியேட்டட் இன்டு இட் செப்பரேட்லி. அதுதான் அதர்வண வேதத்திலேருந்து வர்றது, இதில் வர்றது கிடையாது. மனுஸ்மிருதி என்ன சொல்றதுன்னா, பிரம்மா என்ன பண்றாருன்னா இந்த 3த்துலேருந்தும் எடுத்து காயத்ரியை ஃபார்ம் பண்றா. காயத்ரிங்கிறத கொண்டு வர்றது எப்படின்னா, இந்த சிலபல்ஸ் எல்லாமே வந்து எசன்ஸ் ஆஃப் த வேதாஸ்ங்கிற மாதிரி இது 3த்தை எடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். இதை வந்து இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசனை பண்ணி பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. வியாஹ்ருத்தின்னு பின்னாடி வருது அடுத்த நாமா, பிகாஸ் தீஸ் 2 ஆர் கனெக்டட் நாமாஸ்.
இப்போ காயத்ரிங்கிற அந்த ஓம்ல ஃபர்ஸ்ட் யூஸ்வலா வந்து காயத்ரி மந்திரம் பூர்ணமா எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த ஓம்காரம் சொல்லணும், அப்புறம் 3 வியாகிருதியை சொல்லணும், அப்புறமா இந்த 24 syllables are followed by that. 24 number is something that is very striking. ஒரு கிராஸ் பாடி ஸ்தூல தேகத்துக்கு 24 பிரின்சிபல்ஸ் இருக்கு. 24 principles are there for the ஸ்தூல பாடி. நம்ம சொன்னோம் 5 elements, கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் 5, பஞ்சதன் மாத்திரைகள் 5 and 4 அந்த கரணம். இந்த 24 பிரின்சிபல்ஸும் சேர்ந்தது தான் கிராஸ் பாடி. ஸ்தூல தேகம்ங்கிறது இந்த 24 பிரின்சிபல்ஸும் இருக்கு. காயத்ரிக்கு ஏன் 24 அக்ஷரம் வச்சிருக்கான்னா ஸ்தூல தேகத்தை காப்பாத்துறதுக்காக வச்சிருக்கான். when the creation happens, ஸ்தூல தேகங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி காயத்ரிங்கிற சவுண்ட் வெளியில வந்துடுறது. இப்போ நம்ம ரிவர்ஸ்ல போய் தான் பிரம்மா இதுலேருந்து எடுத்தாருன்னெல்லாம் பார்த்தோம். when you are coming from top, மேலேந்து வர்றச்ச கீழேந்து பார்க்கறச்ச பிரம்மா வந்து வேதம்னு வந்ததுக்கு அப்புறம் காயத்ரி ஃபார்ம் ஆகல. காயத்ரி வந்ததுக்கு அப்புறமா வேதம் எக்ஸ்பான்ஷன் ஆச்சு. இட் இஸ் திஸ் வே. ஓம்காரம் வருது. ஓம்காரத்துக்கு அப்புறம் 7 வியாகிருதி சொல்லுவா. அதுல 3 பிரதானமா பூஹு புவக சுவக 3 பிரதானமா 3 வியாகிருதி வருது. அந்த 3 வியாகிருத்தினுடைய எக்ஸ்பான்ஷனா 24 லெட்டர்ஸ் வருது. இந்த 24 லெட்டர்ஸ்னுடைய எக்ஸ்பான்ஷனா வேதங்கள் வருது. திஸ் இஸ் sound and the creation goes together. sound நாத பிரம்மமும் நாதமயம் ஆனதுக்கு அப்புறம்தான் பிரம்மங்கிறது சிருஷ்டிங்கிறது ஆரம்பிக்கும். பிரம்மத்துல அந்த மூமெண்ட் வந்து ஆரம்பிச்ச உடனே நாதம்ங்கிறது ஜனிக்கிறது. sound is born when the moment to create, the desire to create creates the first moment in the Brahman. The sound is born. sound என்ன சவுண்ட்னா அது ஓம்காரம் தான். அந்த ஓம்காரம்ங்கிறதுலேருந்து அந்த சவுண்ட் இஸ் இன்டர்ட்வைன்ட் வித் த கிரியேஷன். நான் அதை பின்னாடி வியாபாரத்தின் வர்றச்சா ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் மோர். ஸோ நான் நான் என்ன சொல்றேன்னா இந்த 24 லெட்டர்ஸ் 24 அக்ஷரங்கள் காயத்ரியில இருக்கிறது. எப்படின்னா 24 பிரின்சிபலோட இருக்கிற ஸ்தூல தேகத்தை காப்பாத்துறது. ஒவ்வொரு அக்ஷரமும் ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் ஸ்தூல தேகம் இட் டேக்ஸ் கேர் ஆஃப். அதனால்தான் காயத்ரிக்கு ஏன் பேர் வருதுன்னு கல்பவச்சனம் சொல்றது. காயத்ரிக்கு ஏன் பேர் வருதுன்னா காயம் அப்படின்னாலே உடம்புன்னு அர்த்தம். திராணம் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் அர்த்தம். இந்த உடம்ப ப்ரொடெக்ட் பண்றதுனால அதுக்கு காயத்ரின்னு பேர் வந்தது. இந்த உடம்ப ஸ்தூல தேகத்தை ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுனால அவனுக்கு காயத்ரிங்கிற பேர் வந்தது அப்படின்னு சொல்லி காயம் திராவணம். அதனால்தான் அது கல்பவச்சனம் ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னா காயத்ரிங்கிற பேர் அவளுக்கு வந்தது காரணம் காயந்தம் திராயத்தே யஸ்மாத் காயத்ரி தேன கத்தியதே. காயத்ரிங்கிற பேரு அந்த காயம்ங்கிறத ப்ரொடெக்ஷன் பண்ண. காயந்தம் திராயத்தே அது மட்டும் சொல்லல. அவ சொல்றதெல்லாம் ஒவ்வொரு தேவி புராணமா இருக்கணும். காயனாத் கமனாத் வாபி காயத்ரி திருதசாட்சிதான்னு சொல்றது தேவி. எல்லாமே சொல்றது என்னன்னு பார்த்தோம்னா காயத்தீச்ச திராயத்தேச்ச. காயத்தின்னா ப்ரொடெக்ஷன்ங்கிறது கொடுக்கணும், உடல்ல ப்ரொடெக்ஷன் பண்றது. அதனால்தான் இட் இஸ் ஏன் வந்து அது சூரியனோட அட்டாச் பண்ணி தான் வந்து காயத்ரிங்கிற சந்தியாவந்தனம் பண்றது எல்லாமே இட் இஸ் அட்டாச் டு த சூரியன். சூரியன் மார்னிங் அட் த டான் வென் சூரியன் வர்ற நேரம், அப்புறம் சூரியன் உச்சிக்கு வர்ற நேரம், அதுக்கப்புறம் சூரியன் செட் ஆகிற நேரம், ரைசிங் செட்டிங் அட் த டஸ்க். சந்தியாவந்தனம்னு அவ பண்றது வந்து இந்த 3 நேரத்திலையும் பண்றான். ஏன் சொல்றா? ஏன் சூரியனை பிரம்மத்தோட அட்டாச் பண்ணி சொல்றான்? ஏன்னா ஃபர்ஸ்ட் காரணம் சூரியன் இஸ் லுமினஸ். சூரியனுக்கு பிரம்மத்திலேருந்து
வந்திருக்கு. அந்த ஒளி சூரியனுக்கு பிரம்மத்திலேருந்து வந்திருக்கு. ஆனா சூரியன் மற்றதுக்கெல்லாம் அந்த ஒளியை கொடுக்கறது. ஸ்டார்ஸா இருக்கட்டும், பிளானட்ஸா இருக்கட்டும், they take that light from the sun. அதே மாதிரி சன்கிறது இந்த அத்தனை ஜீவராசிகளையும் இட் ப்ரொடெக்ட்ஸ். அதுலேருந்து வர அந்த எனர்ஜி தான் இட் டிஸ்ட்ரிபியூட்ஸ் இட்ஸ் எனர்ஜி டு த என்டையர் கிரியேஷன். அதுலேருந்து அது ப்ரொடெக்ஷன். அதுதான், அதனால தான் இட் இஸ் டைரக்ட்லி அட்டாச் டு திஸ் காயத்ரி இஸ் அட்டாச் டு சன். சன்கிறதோட அட்டாச் பண்ணி தான் காயத்ரியை வந்து சொல்கிறா. அதனால தான் ரொம்ப விசேஷமாக எல்லாம் சொன்ன சாந்தோக்கிய உபனிஷத் காயத்தீச்ச திராயத்தேச்ச. காயத்தின்னு அது என்ன, இந்த காயம்ங்கிறது அது ப்ரொடெக்ஷன் பண்ணுறது. காயத்ரி காயநாமத்வாத் அப்படிங்கிறது மகாவசிஷ்டராமாயணம். இவெல்லாம் சொல்கிறது ஒரே ஒன்று தான், இட் ப்ரொடெக்ட்ஸ். அதனால இந்த காயத்ரிங்கிற சொல்கிறவாளுக்கு, சொல்லிட்டு இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக வியாதிகள்ங்கிறதுலேருந்து ப்ரொடெக்ஷன் வந்துவிட்றது. எத்தனை நம்ம காயத்ரியை சொல்கிறோமோ அத்தனை வசதியாக சொல்கிறோம். இப்போ இந்த காயத்ரிங்கிறதுல 3 பாதம் இருக்குன்னு சொன்னேன். த ஃபர்ஸ்ட் பாதம் ஆஃப் காயத்ரி, ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் காயத்ரி பிராணன் அப்படிங்கிறது, இந்த உடம்புல இருக்கிற பிராணனை நரிஷ் பண்ணுறது. முதல் லைன் ஆஃப் காயத்ரி நரிஷஸ் த வைட்டல் ஃபோர்ஸ் ஆஃப் த பிராணா இன் த கிராஸ் பாடி. பிராணங்கிறது. ரெண்டாவது பாதம், த செகண்ட் லைன் ஆஃப் த காயத்ரி, அதுதான் நாலேஜுங்கிறத கொடுக்குறது. ஏன்னா காயத்ரி இனிஷியேஷனுக்கு அப்புறம் தான் ஒருத்தன் வேதத்தை படிக்கிறதுக்கு அருகதை கிடைக்கிறது. He gets qualified to learn Vedas after being initiated into Gayatri. So the second line gives the knowledge to learn the Vedas. The third line, மூணாவது லைன், துரியம்ங்கிற அந்த பிரம்மத்துக்கிட்ட அங்கே கொண்டு போகிறது. துரியம்ங்கிற ஸ்டேட்ல இருக்கிறச்ச அதுதான் இந்த பிரம்மங்கிறது கிட்ட கொண்டு போகிறது. இப்போ இதே நம்ம இந்த 3 அவஸ்தைகளில் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அவஸ்தை பிராணன் அப்படின்னு சொல்றச்ச தட் ஜாகிரத் அப்படிங்கிற அவஸ்தையில் இருக்கு. இந்த 3 ஸ்டேஜுமே ஜாகிரத் ஸ்வப்னா, இந்த 3வது லைன் வந்து துரியம்ங்கிற நிலைமையில பார்க்கறது. இந்த 3 ஸ்டேஜுக்கும் மேலே பார்க்கறது. இது இட் லீட்ஸ் யூ டு த செல்ஃப் ரியலைசேஷன். காயத்ரியை சொல்றதுனால கிராஸ் பாடியோட பிராணாஸ் ஆர் டேக்கன் கேர் ஆஃப், அண்ட் தென் இட் கிவ்ஸ் த நாலேஜ் அண்ட் இட் டேக்ஸ் யூ பியாண்ட் திஸ் 3 அவஸ்தாஸ், 3 ஸ்டேட்ஸ். ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்திங்கிற அவஸ்தைக்கு மேல துரியம்ங்கிற அந்த ஆஸ்பெக்டுக்கு பிரம்மத்தினுடைய ஐக்கியத்தை கொண்டு போற ப்ராசஸ் ஆயிருக்கு. காயத்ரிங்கிறது எவ்வளவு வஸ்திங்கிறத தெரிஞ்சுக்கணும். Padma Puranam declares Ambal to be in the form of Gayatri. Ambal to be in the form of Gayatri. Visheshat Pushkare Snatva Jabenmam Vedamatharam. Vedamatharam எது? காயத்ரி தான், அவள் தான். அஷ்டாட்சரா ஸ்திதாஜாகம் ஜகத் வியாப்தம் மயா ஸ்திதம். காயத்ரிங்கிற ஃபார்ம்ல தான் அவள் வேத மாதாவா அவள் இருக்கா அப்படிங்கிற ஒரு இதை சொல்றது. இன்னொன்று ஏன் வந்து இதை சொல்லணும் அப்படின்னா, சம்பூர்ண காயத்ரிங்கிறது 4 லைன்னு பார்த்தோம். அம்பாளோட அந்த ஏன் அந்த அம்பாளோட கனெக்ட் பண்ணி காயத்ரிங்கிறவள் வேற யாரும் கிடையாது, இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் அம்பாள்னு ஏன் சொல்றான்னா, ஒரு தரம் அந்த பஞ்சதசிய ரிசைட் பண்ணினா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு ரிசைட்டிங் 3 times ஆஃப் சம்பூர்ண காயத்ரி. இட் இஸ் நாட் திரிசரண காயத்ரி. எல்லாரும் சொல்ல திரிசரண காயத்ரி 3 அடி காயத்ரி இல்லை, 4 அடி காயத்ரி. 4 அடி காயத்ரிக்கு ஈக்குவல்ங்கிறார். சம்பூர்ண காயத்ரிக்கு இட் இஸ் ஈக்குவல். ஏன்னா ஒரு லைனும் அதனுடைய எக்ஸ்பான்ஷன் வருவசியா ரகசியத்தில் பாஸ்கர ராயர் கம்ப்ளீட்லி ஹி ஹஸ் அனலைஸ்ட் ஹவு ஈச் லைன் டினோட்ஸ் ரிசைட்டிங் 1 time காயத்ரிக்கு எப்படி ஈக்குவலண்ட் ஆகுதுன்னு
கம்ப்ளீட்டாக எழுதியிருக்காரு. அன்டிஸ்பியூட்டபிள். அங்கே அவர் படித்தா வரவசியராஜில் படித்தா க்ளீனாக தெரியுது. அதனால தான் ஒரு தரம் பஞ்சதசி சொல்கிறதுக்கு இட் இஸ் ஈக்குவல் டு 3 times ஆஃப் சம்பூர்ண காயத்ரி. அதனால தான் அம்பாள் காயத்ரியோட ரூபத்தில் இருக்கான்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் அப்படிங்கிறது. காயத்ரியை பற்றி ஒரு ஸ்டோரி உண்டு, பத்ம புராணத்திலேருந்து தான் எடுத்திருக்காங்க. பிரம்மா ஹோமம் பண்ணுறதுக்கு உட்கார்றாரு. ஹோமத்துக்கு உட்காரும்போது யங்யம் பண்ணுறதுக்கு உட்கார வச்ச பிரம்மா சரஸ்வதியை ஹி கால்ஸ் ஃபார் சரஸ்வதி. சரஸ்வதி தான் பிரம்மாவோட பத்னி ஆச்சு. சரஸ்வதியை கூப்பிடுறார். சரஸ்வதி வாஸ் பிஸி. ஷி ஹஸ் கான் அவுட் இன்வைட்டிங் லக்ஷ்மி அண்ட் பார்வதி ஃபார் த யங்யம். ஷீ டிடன்ட் கம். அவர் கூப்பிட்ட நேரத்தில் அவர் வரல. அந்த முகூர்த்தம் மாறக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கவு ஹர்ட்னா என்ன சொல்கிறது, மாடு மேய்க்கிற ஒரு பொண்ணை உக்காத்தி வச்சுட்டார். காயத்ரின்னு அவளுக்கு பேரா. அவளை ஒய்ஃபாக சாட்சியாக வச்சுட்டு யங்கத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டார். அப்போது மகாவிஷ்ணு வந்து சொல்கிறாராம் அப்போ அவர்கிட்ட, நீ சும்மா யாரோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து உக்காத்தி வச்சுக்கூடாது. யூ ஹாவ் டு கீப் யுவர் ஒய்ஃப் பை யுவர் சைட். அதனால நீ அவளை கந்தர்வ விவாகம் பண்ணிக்கணும். அப்படி எத்தனை நாள் சரஸ்வதி போயிருப்பா பேசுறதுக்குன்னு நான் யோசனை பண்ணேன். இவர் கந்தர்வ விவாகம் பண்ணிட்டு காயத்ரியை வந்து வச்சுட்டு ஷி இஸ் பர்ஃபார்மிங் அ யங்யா. எல்லாம் நம்ம டைப்பு போல இருக்கு. அங்கேருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் யூ ஆர் ஆல் குட் இன் டாக்கிங் அப்படின்னு. ஸோ அதனால காயத்ரி இஸ் கன்சிடர்ட் அஸ் த யங்கர் ஒய்ஃப் ஆஃப் பிரம்மா. காயத்ரிங்கிறவள் வந்து பிரம்மாவனுடைய யங்கர் ஒய்ஃபா ஷி வாஸ் கன்சிடர்ட் அப்படின்னு. அது வந்து விஷ்ணு தான் சொன்னாராம், கந்தர்வ விவாகம் பண்ணிக்கோணும். இது வந்து பத்ம புராணத்திலேருந்து எடுத்த கதை. லார்ட் கிருஷ்ணரை வந்து காயத்ரி சந்தஸா மகம் அப்படிங்க. சந்தஸ்லேயே நான் தான் காயத்ரின்னா, காயத்ரிங்கிறது ஆதியாக வந்த ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு. அண்ட் காயத்ரிங்கிற சந்தஸில் தான் மோஸ்ட் ஆஃப் த மூல மந்த்ராஸ் ஆர் ப்ரெசன்ட் ஒன்லி இன் காயத்ரி சந்தஸ். அதனால சந்தஸ்லே காயத்ரின்னு கிருஷ்ணர் டிக்ளேர் பண்ணுறார். ஃபஸ்ட்டு வந்த சந்தஸ் அதுதான், காயத்ரி தான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அதுவும் ஒரு எவல்யூஷன் தான். அது வந்து டிஃப்ரெண்ட் சந்தஸாக வந்தது. பட் ஃபஸ்ட்டு வந்த சந்தஸே காயத்ரி தான். காயத்ரி அதனால விசேஷமாக, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு ஒன்றுமே கிடையாது. வியாகிருதி, ஆக்சுவலாக வியாகிருதியை சொல்லிட்டு காயத்ரியை சொல்லிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு வர்றது வியாகிருதி, அப்புறம் தான் காயத்ரின்னு வருது. வியாகிருதி அப்படின்னாலே உச்சாரணம். வாட் இஸ் அட்டர்ட், வாட் இஸ் ஸ்பீச், உச்சாரணம்னு பேர். அப்போது ஓம்னு வந்ததுக்கு அப்புறமா முதல் ஸ்பீச் வந்ததே இந்த வியாகிருதிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ இட் இஸ் லைக் இதுக்கு அடுத்தது ஓம்ங்கிறது மட்டும்தான். அதனால தான் காயத்ரியை சொல்கிறதுக்கு முன்னாடி பிரணவத்தை சொல்லிட்டும் அப்புறம் இந்த வியாகிருதிகளை சொல்லிட்டும் அதுக்கப்புறம் தான் காயத்ரிங்கிறது வருது. கிரமம் காயத்ரி மந்திர ஜபம்னு சொல்கிறச்சு. வாயு புராணம் சொல்கிறதுல வச்சு வியாகிருதி அப்படிங்கிறது மயாபி வியாகிருதம் யஸ்மா சம் துவம் சைவ சமுபாஸ்திதா தேன வியாகிருதிரித்யேவம் நாமதே சித்தியமேஷ்யதி அப்படின்னு, சித்திமேஷ்யதி அப்படி. ஏன் அதுக்கு வியாகிருதிங்கிற பேர் வந்ததுன்னா, மயாபி வியாகிருதம் யஸ்மாத்வம் துவம் சைவ சமுபாஸ்திதா. அது வந்து வியாகிருதிங்கிற அந்த ஸ்பீச் உச்சாரணம்ங்கிறது அப்போதான் ஆரம்பிச்சது. ஓங்கிறதுக்கு அப்புறமா இந்த உச்சாரணம்ங்கிறது ஆரம்பிச்சது இந்த வியாகிருத்தியில் தான் ஆரம்பிக்கிறது. அதுக்கு வியாகிருதிங்கிற பேரே வந்தது அப்படின்னு சொல்கிறேன். வியாகிருதிங்கிறது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி சம் ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட் ஆஃப் மந்த்ராஸ்ன்னு நான் சொன்னேன். இந்த 3 வியாகிருதி ரொம்ப பிரதானமாக சொல்லுவான்.
ஆக்சுவலாக வியாகிருத்தின்னா 7 வியாகிருதி இருக்கு, 7 இருக்கு. பூஹு புவக சுவக மகக தபக சத்தியம், ஜனக தபக சத்தியம். பூஹு புவக சுவக மகக ஜனக தபக சத்தியம். ஸோ 7 வியாகிருதி சொல்லுவா. 7ல் 3 தான் பிரதானமாக அவ சொல்லுது, பூ புவக சுவக. இது 3 தான் ரிக் யஜுர் சாம வேதத்துலேருந்து பிரம்மா எடுத்தார் அப்படிங்கிற ஒரு இந்த வியாகிருதி. அதுலேருந்து தான் ரெஸ்பெக்டிவ்லி பூங்கிறது ரிக் வேதத்துலேருந்தும், புவகங்கிறது யஜுர் வேதத்துலேருந்தும், சுவகங்கிறது சாம வேதத்துலேருந்தும் எடுத்தார் அப்படிங்கிறது மாதிரி சொல்லுவோம். இந்த ஓம்ங்கிறதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த வியாகிருத்திஸ்ங்கிறது. ஏன்னா அந்த ஓங்கிற இதுலேயும் ஆ ஊ மா அப்படின்னு போடுறச்ச ஆங்கிறது இஸ் டேக்கன் ஃப்ரம் ரிக்வேதம், ஊங்கிறது இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் யஜுர்வேதம், மா இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் த சாமவேதம். ஸோ இதுவும் இந்த மாதிரி வருது. இதனுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் வியாகிருதி வர்றதுனால இதுவும் அந்தந்த வேதத்தினுடைய சேர்ந்த மாதிரி இருக்கு. அதனால தான் இதே இதில் ஃபார்முலா போகிறச்ச மேலே போகிறச்ச முதல் லைன் கம்ஸ் ஃப்ரம் ரிக்வேதம், 2வது லைன் கம்ஸ் ஃப்ரம் யஜுர்வேதம், 3வது லைன் ஆஃப் காயத்ரி கம்ஸ் ஃப்ரம் த சாமவேதம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்கே தான் இந்த வியாகிருதிங்கிறதுலேருந்து தான் ஸ்பீச்சுங்கிற அந்த ஆஸ்பெக்ட் வர ஆரம்பிச்சது. ஸ்பீச்சுங்கிறது வர்றது அது வரைக்கும் வெறும் ஓம்காரங்கிற மட்டும்தான் இருந்தது. சவுண்ட் வாஸ் தேர், ஸ்பீச் கேம் ஒன்லி ஆஃப்டர் தட். இப்போ இவ என்ன சொல்றாங்கன்னா 3 லெவல்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் தான் இந்த வியாகிருதிஸ். பூ புவக சுவகங்கிறது 3 லெவல்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஒன்று லோவர் பிளேன்ஸில் இருக்கு, லோவர் லெவல் பூஹு அப்படிங்கிறதுனா லோவர் லெவலில் இருக்கிறது. மிடிவல் லெவலில் இருக்கிறது எப்படி நம்ம சாதாரண டே டு டே லைஃப்னுடைய அஃபேர்ஸ் வாட் எவர் வி ஆர் டூயிங், மிடிவல் லெவலில் இருக்கிறது அது புவக அப்படிங்கிற. சுவகங்கிறது ஹையர் பிளேன்ஸில். சாதாரணமாக சொல்கிறச்ச லோகம்னு வரும்போது சிருஷ்டிங்கிறது பூஹு அப்படின்னா எர்த் பிளேன், இந்த பூமி, அதுதான் பூஹு. புவக அப்படிங்கிறது இவ என்ன சொல்றான்னா இங்க பூமியிலேந்து the space between earth and the sun, பூமியிலேருந்து சூரியனுக்குள்ள இருக்கிற இடம் புவக. சுவக அப்படிங்கிறது வரைச்ச சன் டு போலார் ஸ்டார். போலார் ஸ்டார் இஸ் சப்போஸ் டு பி இன் த ஹையர் பிளேன்ஸ். போலார் ஸ்டார்ங்கிறது பூஹு அப்படின்னா எர்த், புவக அப்படின்னா ஃப்ரம் எர்த் டு சன், த ஸ்பேஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன். சுவக அப்படின்னா த ஸ்பேஸ் பிட்வீன் சன் அண்ட் த போலார் ஸ்டார். துருவ நட்சத்திரம், சூரியன் பூமி, பூமியிலேருந்து சூரியன், சூரியன்லேருந்து துருவ நட்சத்திரம் போலார் ஸ்டார். இது 3மா சேர்ந்தது தான் 3 வியாகிருத்திகளாக வருது. ஏன்னா பின்னாடி ஒரு நாமா வரும். அப்போ நான் அந்த துருவ நட்சத்திரத்தை பற்றி நான் ஐ வில் கிவ் அன் எக்ஸ்பிளனேஷன். சவ்ய மார்கஸ்தான் பின்னாடி வருது கடைசியாக 900+. அது இன்னும் நமக்கு நிறையா காலம் இருக்குது. அப்போ வரைச்சு நம்ம துருவ நட்சத்திரத்தை பற்றி பேசலாம். அப்போ இப்போ சதிக்கு சுவக அப்படின்னா இட் இஸ் த ஸ்பேஸ் பிட்வீன், பிகாஸ் தெர் இஸ் அ ட்ராவலிங் டைம். துருவ நட்சத்திரம் இன்னும் மேலே தனியாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பேஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அது மாறாத ஒரு நிலை. அதுதான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் துருவ நட்சத்திரம் தான் மாறாத ஒரு நிலை. வைகுண்டத்துக்கும் மேலே கொண்டு போகிற துருவ நட்சத்திரங்கிறது. வைகுண்டம்ங்கிறதுல ஒரு திரும்பி வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. மாறாம ஒரு நிலைமை இருக்குன்னா துருவ நட்சத்திரத்துக்கு தான் போகணும். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அது இப்போ சதிக்கு இந்த புவக சுவக அப்படின்னா ஒன்று சாதாரணமாக சொல்கிறது என்னென்னா லோவர் ரீஜன்ங்கிறது அந்த பாதாளம்ங்கிறது ஒன்று, பூமிங்கிறது ஒன்று, ஹெவன்கிறது ஒன்று சொல்லுவாள். பட் ஸ்பெசிஃபிக்காக இவா சொல்கிறது பூஹு அப்படின்னா எர்த், புவக அப்படின்னா எர்த் அண்ட் த ஸ்பேஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன், அண்ட் சுவக அப்படின்னா சன் அண்ட் த போலார் ஸ்டார்.
இதுதான் இந்த 3 வியாகிருத்திகள் தான். இந்த 3 ஓம்காரத்திலேருந்து இது 3 வருது. கிரியேஷனோட சேர்ந்து உச்சாரணமாக இது வருது, வியாகிருதிகளாக வருது. அதுக்கப்புறம் இந்த 24 இந்த கிரியேஷனில் இருக்கிற கிராஸ் ஃபார்ம் தானே கொடுக்கறது இந்த யூனிவர்ஸ் எல்லாம். ஸ்தூலமான இந்த உலகத்துக்கு 24 பிரின்சிபல்ஸோட காயத்ரியும் சேர்ந்து இன்டர்ட்வைன் ஆகி வருது வித் ஆல் த 24 பிரபஞ்சம்ங்கிறது. அதனால தான் ரொம்ப ஏன் நம்மளோடதுலெல்லாம் இந்த 3 வர்ணக்காரர்களுக்கும் சந்தியாவந்தனம்ங்கிறது உண்டு, பூனல்ங்கிறது உண்டு. அவள் கண்டிப்பாக இதை பண்ணணும்னு ஏன் சொல்கிறான்னா, யூ ஆர் டைரக்ட்லி யூ ஆர் டீலிங் வித் திஸ் 24 பிரின்சிபல் thrice a day. Thrice a day you are dealing with this 24 principles. பூராதி சப்த வியாகிருத்தினாம் அப்படிங்கிறது 7 வியாகிருத்தி, மொத்தம் 7 வியாகிருத்தி. இது 3 முதல்ல பிரதானமாக சொல்கிறாளே ஒழிஞ்சு நான் சொன்ன மாதிரி பூஹு புவக சுவக மகக ஜனக தபக சத்தியம், இந்த 7 இருக்கு வியாகிருத்தி. அதில் பிரதானமாக இது சந்தியா. சந்தியா அப்படின்னா மீட்டிங் பாயிண்ட்னு அர்த்தம். சந்தியா இஸ் ஜங்ஷன், ஜாயினிங் பாயிண்ட். சந்தியாங்கிறதுக்கு இன்னொரு ஒரு மீனிங் இருக்கு. இட் இஸ் கால்ட் டீப் மெடிடேஷன், வேர் யூ கம்ப்ளீட்லி ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் த பிரம்மம். எந்த ஒரு பிரம்மம்னு கூட சொல்ல வேண்டாம், எந்த டெய்டி ஆஃப் வர்ஷிப் எடுத்துக்கிறோமோ, எதை ஒரு பிரதானமான நம்ம அவளுக்குன்னு ஒரு பிரதானமான ஒரு டெய்டி இருக்கு, அந்த தேவதையை பிரார்த்தனை பண்றோம், அந்த தேவதைக்கு பூஜை பண்றோம், மூல மந்திரம் அதுக்கு மேலே ஜபிக்கிறோம், எல்லாம் இருக்கு இல்லையா. அது கூட ஒரு கனெக்ஷன் நம்ம ஏற்படுத்துறது தான் சந்தியா. இட் ஹேப்பன்ஸ் ஒன்லி இன் டீப் மெடிடேஷன் where you are able to connect with the deity of worship. உன்னோட நீ எதை வணங்குகிற அந்த தேவதையோட உன்னால கனெக்ஷனை ஏற்படுத்த முடியாது. அதுக்கு தான் அதுக்கு சந்தியான பேரு. காயத்ரி மந்திரம்ங்கிறது அதனால தான் அவ சந்தியாங்கிற அந்த காலம், அந்த முகூர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த முகூர்த்தத்தில் அந்த காயத்ரியை பண்ணணும்னு இருக்கு, சந்தியாவந்தனம் பண்ணணும்னு இருக்கு. ஏன்னா அந்த முகூர்த்தம் இட் கிவ்ஸ் அ கைண்ட் ஆஃப் இம்பெட்டஸ், புஷ், இன்னும் அதிகரிக்கிறது நம்மளோட அந்த சேர்ற நேரம். பிகாஸ் ஜபம் பண்றச்சு யூ ஆர் இன் டீப் மெடிடேஷன். அந்த டீப் மெடிடேஷன்ல யூ ஆர் கனெக்டிங் வித் த பிரம்மம், கனெக்டிங் வித் த பிரம்மம். அதனால அந்த காலம்ங்கிறது இருக்கிறது, அது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் கிவ்ஸ் ஆக்சுவலி அதுதான் அந்த காலம்ங்கிறது தான் இட் எந்த காலத்தில் பண்ணுறோமோ அந்த சந்தியாங்கிற காலம் இட் கிவ்ஸ் an impetus to your motive to add to the இந்த இதுங்கிறது சொல்கிறேன். I just missed it. சந்தியா நான் சொன்னது காயத்ரி ஏன் இட் இஸ் அசோசியேட்டட் வித் சன்ங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம். பிகாஸ் ஆஃப் த 3 aspects. பிகாஸ் பீயிங் லுமினஸ், செல்ஃப் லுமினஸ்ன்னு தான் இங்கே சொல்லணும். ஏன்னா இது பிரம்மங்கிறதுலேருந்து தான் அதனோட அந்த ஒளிங்கிறது பிரம்மங்கிறது வேற இதுக்கிட்டேருந்து வருதில்ல. ஸோ யூ கேன் கால் சன் as செல்ஃப் லுமினஸ், பட் இட் எலிமினேட்ஸ் அதர் ஆப்ஜெக்ட்ஸ். அதுக்கிட்டேருந்து தான் நட்சத்திரங்களோ இல்லாட்டா பிளானட்ஸோ, ஏன் மூன், இதெல்லாமே சந்திரன் எல்லாமே சூரியன் கிட்டேருந்து தான் ஒளியை வாங்கிக்கிறது. அது அதனால அண்ட் தி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இட்ஸ் எனர்ஜி, அது எப்படி எல்லாருக்கும் அது சமமாக கொடுக்கறது. சங்கிறது சூரியனுடைய அந்த ஒரு சக்தி பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை கிரியேஷனுக்கும் அது கொடுக்கறதுனால
இட் இஸ் ஆக்சுவலி கனெக்டட் டைரக்டாக. பிரம்மங்கிறத வந்து சூரியன்கிற ஒரு ஆஸ்பெக்டோட பார்க்குற மாதிரி எல்லாம் நிறைய ஸ்கிரிப்சர்ஸில் சொல்லியிருக்கா. இவா வந்து மகாபாரதத்துலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. பிரம்மங்கிறதும் காயத்ரிங்கிறதும் தே ஆர் நாட் செப்பரேட் அப்படிங்கிறார் வேதவியாசர். வியாசர் தான் எல்லா வேதங்களையும் அவர் தான் தொகுத்ததுனால தான் அவருக்கு வியாசருங்கிற பேர் வந்தது. பிரம்மங்கிறதும் காயத்ரிங்கிறதும் வேற கிடையாது. ந பின்னாம் பிரதிபத்தியேன காயத்ரீம் பிரம்மணா சக. பிரம்மங்கிறதும் காயத்ரிங்கிறதும் ஒன்று தான். இதே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கா. பாரத்வாஜர் அவருடைய ஸ்மிருதியில் லகுஸ்துதியில் சொல்லியிருக்கார். இந்த காலம் பண்ணக்கூடிய காலம் சந்தியா அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல தான் நம்ம ஜாயின் ஆகிறோங்கிறதுனால when the time at the dawn and the dusk, காத்தாலையும் சாயங்காலமும் அந்த சந்தியா காலம்ங்கிறது இருக்குது. அந்த நேரத்தில் இது பண்ணுறதுனால இட் கெட்ஸ் அன் இம்பெட்டஸ். அதனால தான் அம்பாளையே காயத்ரி எப்படி சாயங்காலம் சொல்கிறது வசதியோ அம்பாளோட பூஜையும் சாயங்காலம் தான் வசதி, சந்தியா காலத்தில் பண்ணுறது இன்னும் வசதி அப்படிங்கிற. ஸோ காளிகா புராணம் கிவ்ஸ் அ ஸ்டோரி. அகைன் பிரம்மா, ஏன்னா இதெல்லாம் வந்து காயத்ரிங்கிறது இட் இஸ் அட்டாச் டு பிரம்மாங்கிறதுனால சந்தியாங்கிற பேர் எப்படி வந்தது? when Brahma was in deep meditation, ஆழ்ந்த அந்த தியானத்திலிருந்து, அவரோட தியானத்திலேருந்து ஒன் யங் மேடன் she emerges, ஒரு குமாரின்னு சொல்லிக்கலாம், அந்த தியானத்திலேருந்து வெளிப்படுறார். Because he is in deep meditation, this young maiden emerges from his meditation. Because அது மெடிடேஷன்லேருந்து அவள் வெளியில் வந்ததுனால she is called சந்தியா. இந்த சந்தியா என்னன்னா she also gets into தபஸ் மெடிடேஷன் அப்படின்னு போயிடும். அடுத்த ஜென்மத்தில் இந்த ஜென்மம் முடிஞ்சு இந்த சந்தியா நெக்ஸ்ட் ஜென்மம் எடுக்கும்போது அருந்ததிங்கிற பேரில் she takes the birth. வசிஷ்டரோட ஒய்ஃப் ஆவார். அருந்ததிங்கிறவள் பெரிய பத்திவிரதாவா. அருந்ததி இன்னைக்கு கூட கல்யாணம் ஒவ்வொருத்தரும் பண்ணுறச்சு அம்மை மிதிச்ச உடனே அருந்ததியை பார்க்கணும். ஏன்னா வசிஷ்டரோட ஸ்டாரை மட்டும்தான் அதை சுற்றின்னு இருக்கும் அந்த அருந்ததி. இஃப் யூ சீ தட், அந்த என்ன சப்தரிஷி மண்டலம்னு நம்ம சொல்கிறோம், கிரேட் பேர்னு சொல்கிறோமே, அதில் வசிஷ்டரோட இது வந்து அந்த அந்த டெய்லாட்டம் இருக்கிறதுல நடுவில் இருக்கிறது தான் வசிஷ்டர். அதில் அதனுடைய சபார்டினேட் இட்ஸ் a twin star. This star will be going only around this star. அதனால தான் அம்மியை முதிச்ச உடனே அருந்ததியை பார்க்கணும் அப்படின்னா. அருந்ததியினுடைய பூர்வம் எப்படி இருந்ததுன்னா இந்த சந்தியான பிரம்மத்திலேருந்து வந்தவள். அவள் பிரம்ம ரிஷியா வந்தவள். எப்படி நம்ம சுகர்வெல்லாம் பிரம்ம ரிஷி பிறந்ததுலேருந்துன்னு சொல்கிறோமே, பிரம்மாவனுடைய இந்த சனகர் சனகாதி முனிவர்கள் எல்லாம் இருக்காளே, அவள்லாம் பிரம்மாவனுடைய பிள்ளைன்னு ஏன் சொல்கிறோன்னா பிரம்மாவனுடைய தியானத்துலேருந்து வந்தவா. அவள்லாம் பிறக்கர்ச்சியே பிரம்ம ரிஷியா வரா. அந்த மாதிரி இந்த சந்தியாங்கிறது இட்ஸ் அ ஃபீமேல் ஃபார்ம் தட் எமர்ஜஸ் ஃப்ரம் த இன் டீப் மெடிடேஷன். ஃப்ரம் ஹிஸ் மெடிடேஷன் ஷி எமர்ஜஸ். அவளே அடுத்த ஜென்மால அருந்ததிங்கிற பேரில் பெரிய பத்திவிரதையாக பிறந்து வரான்னுட்டு பகவதி புராணம் எக்ஸ்பிளைன்ஸ். அம்பாளே அவளோட ஃபார்மில் இருந்தான்னு சொல்லி சொல்கிறான். சந்தியாங்கிற ஃபார்மில் அம்பாளே வரா. ஏன்னா மெடிடேஷன் இஸ் அபவுட் யுவர் டெய்டின்னா அம்பாளை பற்றி தான் அவர் மெடிடேஷன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஃபார்ம் வெளியில் வந்ததும் அம்பாளோட ரூபம் தான். அதனால சந்தியாங்கிறது வேறு யாரும் கிடையாது, அம்பாள் தான். அதுதான் அடுத்த பிறவி எடுக்கும்போது இதுவாக வருதுங்க. இப்போ ரேணுகா புராணம்னு ஒரு புராணம் இருக்கு. ரேணுகா புராணம் என்ன சொல்றது அப்படின்னா 3 நாடி இருக்கு. இட பிங்கள சுஷும்னா அப்படின்னு 3 நாடி சொல்றோம். 3ம் எங்க மீட் பண்றது அப்படின்னா ஆக்ஞா சக்கரத்துல 3 மீட் பண்றது. ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் மூலாதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு ஆக்ஞா வரைக்கும் அந்த 3 நாடிகளும் ஒன்றா வருது. இந்த 3 நாடிகளும் 3 விதமான பேர் இருக்கு.
இடைகாசிய மகாகாளி. இடைங்கிற அந்த நாடிக்கு மகாகாளியோட ரூபம். மகாலட்சுமிஸ்து பிங்களம். பிங்களையனுடைய ரூபம் மகாலட்சுமி. மகாகாளி மகாலட்சுமி. ஏகவீரா சுஷும்னேயம். ஏகவீரங்கிற அந்த ஸ்வரூபம் சுஷும்னா நாடிக்கு இருக்கு. ஏவம் சந்தியா திரையாத்மிகா. அந்த சந்தியாங்கிறது மூணு ஆத்மா சேர்ந்தது, 3 பேரோட சேர்ந்தது. அது மகாகாளி மகாலட்சுமி ஏகவீராங்கிற 3 அம்சத்தோட சேர்ந்த ஒரு அம்சம்தான் சந்தியாங்கிறது அப்படின்னு ரேணுகா புராணம் சொல்றது. இந்த சுஷும்னை, இடம், பிங்களம் இதெல்லாமே குண்டலினிங்கிற ஒரு ஆஸ்பெக்டோட சேர்ந்துருக்கிறதுனால அந்த சந்தியாங்கிற ஆஸ்பெக்ட் அம்பாள் தான் அப்படின்னு இட் டிக்ளேர்ஸ். கன்யா பிரகரணம்னு சொல்லுவா தௌமியரோடது. 1 year old baby girl is called Kanya, is called Sandhya. ஒவ்வொரு வருஷத்துக்கு நம்ம ஒன்று பார்த்துட்டு வந்திருக்கோம். அதே ஒரு ரிசர்ச்சை தனியாக எடுத்து பண்ணலான்னு நினைக்கிறேன். Shall I complete this nama? Dvija Brinda Nishevita. I think we will end with this. ಜಾಸ್ತಿ. Shall I say only this? So we complete this part of it. அதுக்கப்புறம் தத்வாசனான்னு ஆரம்பிக்கலாம். த்விஜ பிருந்த நிஷேவிதா. த்விஜ அப்படின்னா ட்வைஸ் பார்ன்னு அர்த்தம். யாரை த்விஜன்னு சொல்றாலும் பூனல் போட்டவாளை த்விஜன் அப்படின்னு சொல்லுவோம். உபநயனம் ஆனவாளை த்விஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று அம்மா பார்க்குறா, அடுத்தது அப்பா உபதேசம் பண்ணுறார். 2 உபதேசம் ஆகிற வரைக்கும் காயத்ரி உபதேசம் ஆகிற உபநயனம் த்விஜ அப்படின்னு சொல்கிறா. அவளுக்கு அந்த வேதம்ங்கிறத படிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் படிக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறான். இது எல்லா வர்ணத்தாருக்கும் உண்டு, 3 வர்ணத்தாருக்கும் உண்டு. பிராமணாளுக்கும் உண்டு, க்ஷத்ரியாளுக்கும் உண்டு, வைஷ்யாளுக்கும் உண்டு. இந்த த்விஜன் அப்படிங்கிறவா தே ஆர் சப்போஸ் டு பி ரிசைட்டிங் காயத்ரி மந்திரா ஆல் த டைம். ஒவ்வொரு என்ன சொல்றது, வியாகிருத்தின்னு இந்த 3 நாம அப்ப பார்த்தோம். வியாகிருதி, சந்தியா, த்விஜபிருந்த நிஷேபிதா. இந்த 3 நாமால 3 states of consciousness இதை சொல்றான். வியாகிருதிங்கிறது ஸ்பீச், ஸோ அதனால அது ஜாகிரத் அப்படின்னு சொல்றான். சந்தியா அப்படிங்கிறது மீட்டிங் பாயிண்ட், ஸோ ட்ரீம் ஸ்டேட்னு சொல்றான், ஸ்வப்ன அவஸ்தை. த்விஜ பிருந்த நிஷேவிதான்னு வர இந்த நாம சுஷுப்திங்கிற அந்த டீப் ஸ்லீப்பான ஸ்டேட், வேர் யூ ஆர் இன் யூனியன் வித். ஏன்னா அந்த பூனல் போடுறதுங்கிறது ஒரு இனிஷியேஷன் ஆகுது டு கெட் இன் டு திஸ். பிரம்மத்தோட ஐக்கியத்துக்கு ஒரு இனிஷியேஷன் தான் பூனல். அதனால அந்த ஐக்கியம்ங்கிறது அவளுக்கு அந்த காயத்ரி ரிசைட் பண்றச்ச ஒவ்வொரு நாளும் கிடைக்கிறது. கொஞ்ச நேரம் அது ஐக்கியமாறதுனால அந்த த்விஜபிருந்த நிஷேவிதான்னு வர்ற அந்த நாமம் சுஷுப்திங்கிற ஸ்டேட்டுக்கு ஈக்குவலா சொல்றோம். வியாகிருதாங்கிறது ஜாகிரத் அவஸ்தா, சந்தியாங்கிறது ஸ்வப்ன அவஸ்தா, சுஷுப்திங்கிறது 3வது த்விஜபிருந்த நிஷேவிதாங்கிறது சுஷுப்திங்கிறது சொல்றேன். இது த்விஜ அப்படின்னா யூஸ்வலா பேர்ட்ஸ். ஏன்னா பறவைகளுக்கும் த்விஜங்கிற பேர் உண்டு. ஃபர்ஸ்ட் எக்கா இருக்கு, எக்குலேருந்து பறவை வருது, அதனால ட்வைஸ் பார்ன் த்விஜங்கிற பேரு, அதனால அதுக்கும் இருக்கு. மீன் என்ன பண்றதுன்னா, சாதாரண ஃபிஷ் ஃபர்ஸ்ட் 2 stages ஆஃப் ஸ்லீப் அண்ட் ட்ரீம். சாதாரணமா இட் இஸ் கம்பேர்ட் டு எ ஃபிஷ். ஃபிஷ்ங்கிறது இட் வில் கோ திஸ் சைட் அண்ட் இட் வில் டச் தட் சைட். Both the sides of the thing, it will keep touching it, moving all the time. So it will be moving between 2 states. இது பிருஹதாரண்ய உபனிஷத்துலேருந்து எடுத்திருக்கா. பறவை மேலே படைக்கிறச்சு, எஸ்பெஷலி அவள் கருடன்னு சொல்கிறான். ஹாக், when it is flying above, when the wings get tired,
it gets back to its nest to rest. திரும்பி அது அதனோட டயர்ட் ஆகும்போது அதுக்கு இதுக்கு மேலே பறக்க முடியாதுங்கிறது எல்லாத்தையும் ஒடுங்கிட்டு வந்து அதனோட கூட்டில் அது வந்து உக்காந்துக்கிறது. அந்த மாதிரி இந்த த்விஜன்கிறவன் என்ன பண்ணுறான்னா எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் இருந்தால் கூட கடைசியில் அந்த பிரம்மங்கிற இதுக்கு அவன் வந்து ஐக்கியம் ஆயிடுறான். எப்படி அந்த கருடன் மேலே பறந்துட்டு இருக்கிறச்சு எல்லாம் அது எல்லா அவஸ்தையிலையும் அது போயின்னு இருக்கு. போய் இறை தேடுறதுக்கு தான் அது பறந்துட்டு இருக்கு. இட் ஹாஸ் டு சர்ச் ஃபார் இட்ஸ் ஃபுட். எல்லாம் முடிஞ்சு when it gets tired getting back home, ஊரே சுத்திட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சாதான் நமக்கு ஒரு நிம்மதி. அந்த மாதிரி அந்த கருடனுக்கும் மேலெல்லாம் பறந்துட்டு இருக்கு. பறந்துட்டு இருந்தா கூட இட் ஹாஸ் டு கெட் பேக் டு இட்ஸ் நெட்ஸ் மாதிரி எல்லாம் சுத்தின்னு இருக்கு. இந்த மனசு அலைஞ்சுட்டே இருக்கு. எந்த இடத்துல அது ரெஸ்ட்ஃபுல்லா ஃபீல் பண்றதுன்னா ஒன்லி when it comes to its house, home, which is home, it is Brahma. அப்படின்னு பிரகதாரண்யக உபனிஷத்துலேருந்து இது பண்ணி சொல்லியிருக்கா. சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது when you are awake, நம்ம முன்னாடி பார்த்தது தான் அவஸ்தா பஞ்சகம்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். when you are awake, your body, mind, இந்திரியம், everything is awake. when you are in sleep state, dream state, இந்திரியங்கள் எல்லாம் அடங்கி போயிடுறது, பட் மைண்ட் இஸ் ஸ்டில் ஆக்டிவ். அந்த கரணம் இஸ் ஸ்டில் ஆக்டிவ். பட் when it is in deep sleep state, even mind is subdued. மனசுங்கிறதும் அந்த டீப் ஸ்லீப்புன்னு வர்றச்ச மனசுங்கிறது அடங்கி போய்டுறது. ஸோ ஏன் இதெல்லாம் சொல்கிறான்னா இந்த நாமாக்கள் 3 இட் ஃபாலோஸ் திஸ். வியாகிருத்தின்னு ஆரம்பித்து சந்தியான்னு ஆரம்பித்து த்விஜபிருந்த நிஷேவிதான்னு வர்றச்ச அந்த யூனியன்கிறது தே ஸ்டார்ட் ஃபீலிங் இட். இதோட இன்னைக்கு நிறுத்திக்கலாம். ஏன்னா அதுக்கு அடுத்தது திஸ் இஸ் கண்டினியூயிங், த திங் இஸ் நாட் எட் ஓவர். பஞ்சகோஷாந்தரஸ்திதான்னு வர்றச்சு தான் சிருஷ்டிங்கிறது கம்ப்ளீட் ஆகிறது. ஸோ அதை அடுத்த வாரத்தில் we will see that. Okay, குருப்பியா நமः.